வணக்கம். என் பேர் விக்னேஷ். ஆக்சுவலாக நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஒர்க் பண்ணிட்டு வந்து துபாயில், இந்த மாநாட்டுக்காகவே துபாயிலேருந்து நான் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட்டு மாநாடு பயங்கரமாக வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஃபேமிலியெல்லாம் வந்து நாளைக்கு வர முடியாதனால நான் வந்துடுவேன் மாநாட்டுக்கு. ஃபேமிலி வர முடியாது, அதனால் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வச்சு அக்கா தங்கச்சி ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு காமிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. மக்களோட ஆரவாரம் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம 2026 தளபதி ஆட்சியாக மாறும், முதன்மை சக்தியாக மாறுவோம், நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஆரம்பிச்சிட்டோம், பயங்கரமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 400 டாய்லெட்டு, தண்ணி வசதி, தண்ணியை போரில் போட்டு எடுத்து ஆல்மோஸ்ட் 15 லட்சம் ஆல்மோஸ்ட் தண்ணீர் பாட்டில் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. மருத்துவ வசதி எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு வேலையில் தலைவர் நம்ம அடிச்சிக்க முடியாது, நம்ம மக்களுக்கு தெரியும். அவருக்கு கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. விஜய்க்காக துபாயிலிருந்து வந்து ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்தினா இது நாள் வரைக்கும் இதுக்கு முன்னாடி குடும்பத்தோட இப்போ வந்து நீ குடும்பத்தோட ஃபேமிலி குழந்தைய கூப்பிட்டு வரீங்க, ஃபேமிலியா வந்து ஒரு அரசியல் கட்சி மாநாட்டுக்கு வரீங்கன்னா ஏன்? திமுக அதிமுக ரெண்டு பேத்துக்கும் மாற்று சக்தி எங்களுக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவை. அப்படினால நாங்கள் வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அதனால முதன்மை சக்தியாக எங்கள் தளபதி கண்டிப்பாக வருவாப்பில், அதை நடத்தி காட்டுவாப்பில். ஸோ 1967, 77 மாதிரி அண்ணா எம்ஜிஆர் சொன்ன அந்த ஆட்சி, அந்த காங்கிரஸுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி 2026 மாறும் கண்டிப்பாக. மாற்று கட்சியில் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் செய்கிறாங்க, அணில்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அவங்களெல்லாம் நான் ஒரே விஷயம் சொல்ல விரும்புறது என்னன்னா, நாங்கள்லாம் மக்கள் இயக்கத்திலேருந்து சாதாரண ரசிகர்களாக இருந்து அடுத்து மக்கள் இயக்கமாக மாறி இன்னைக்கு நாங்கள் அரசியல் மயமாக்கப்பட்டு இருக்கோம். நாங்கள் அரசியலை படிக்க ஆரம்பிச்சிட்டோம். காமராஜர் என்ன, பெரியார் என்ன, தூய்மைக்கான என்ன, தமிழ் தேசியம் என்ன படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் கண்டிப்பாக வந்து நாங்கள் புரிய வைப்போம். யார் அணில் குஞ்சு, யார் வந்து தலைவரோட மிகப்பெரிய வந்து அரசியல் சக்தியில் நாங்கள் புரிய வைப்போம். போக போக உங்களுக்கே தெரியும்.